guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் டிவி வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த டிவி வாங்கி எங்கள் வீட்டில் வந்து 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்காமல் இருக்க முடியுமா? அதனால தான் இதை vlog-ஆக எடுத்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன டிவி வாங்கியிருக்கேன், என்ன ப்ரைஸ் ஆச்சு, எனக்கு என்ன ஆஃபர் கிடச்சிது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, திருவொற்றியூரில் இருக்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பூர்விகா ஷோரூமில் தான் வந்திருக்கேன். பூர்விகா ஹோம் அப்ளைன்சஸில் நான், மேக்னா, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து டிவி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். மேக்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலி ஆகிட்டா. இந்த டிவி தான் இன்றைக்கி நாங்கள் வாங்க போகிறோம். இந்த பூர்விகா ஷோரூம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருவொற்றியூரில். இதோட விலாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஓப்பனிங் டே அன்னைக்கு எடுத்த விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஹோம் அப்ளைன்சஸ் ஃபுல்லாக இந்த ஷாப்பில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஓப்பனிங் டே அன்றைக்கி போனப்பவே டிவி பார்த்துட்டு வந்திருந்தோம். இந்த எல்ஜி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தோம். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப வருஷமாக எல்ஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இப்போது சாம்சங்கில் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா நாங்களும் சாம்சனே வாங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் சாம்சங் ஆல்ரெடி பழைய டிவி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தான் இருக்குது. சரி நம்ம ரொம்ப வருஷமாக எல்ஜி தானே யூஸ் பண்ணுறோம், சரி கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை மாற்றிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 இருக்கக்கூடிய டிவிலாம் 20,000 கிட்ட ஆஃபர் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சேல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 இருக்கக்கூடிய டிவிலாம் இங்கே 35, 37 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வாங்கக்கூடிய டிவி கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 90,000 கிட்ட சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயுமே அவங்களோட டேகுமே 90,000 போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76,000 கிட்ட நாங்கள் வாங்கியிருந்தோம். ஜிஎஸ்டிலாம் இருந்தது. எக்ஸாக்டாக 77 கிட்ட வந்திருக்கும். இந்த டிவி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது சாம்சங்கில் கிறிஸ்டல் கிளியர் 4K டிவி தான் இது. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ரிமோட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷாப்பில் என்னென்ன ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். கெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ப்ரீமியரில் 700 கெட்டல்லாம் 400 சம்திங் போட்டிருந்தாங்க. பூர்விகாவில் இப்போ ஓப்பனிங்னால் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க போல். எல்லா ப்ராடக்ட்லேயுமே சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வ்ளாக்லேயே நான் போட்டிருந்தேன், உங்கள் வீட்டில் கல்யாணம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது வீட்டில் கல்யாணம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாக ஒரு செட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கல்யாண காம்போ அப்படின்னு சொல்லிட்டு இது 80,000க்கு 1 ரூபி தான் கம்மி. இதில் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் ஏசி, குக்கரு, கிரைண்டரு, ஃபேனு, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ் எல்லாமே இதில் கிடைக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டும் கூட. சும்மா சொத்த பிராண்ட்லாம் வச்சு ஏமாத்தலை. சூப்பராக எல்லா பிராண்டுமே நல்ல பிராண்டாக தான் கொடுக்குறாங்க. இதுதான் கல்யாண காம்போ. இந்த காம்போ எப்பயுமே அவங்க ஷோரூமில் இப்போ வரைக்கும் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் டைரெக்டாக போயிட்டு. இன்றைக்கி இந்த டிவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ரொம்ப நாள் ஆகிடுச்சு டிவி வாங்கி, கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வரும்போது டிவி வாங்கிட்டு வந்தது தான். எங்கள் டிவி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரே கோடாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் உடனேயும் டிவி வாங்கலை. பாப்பா பிறந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது டிவியில் ப்ராப்ளம் ஆச்சு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. 1 இயர்க்கு அப்புறமா தான் நாங்கள் இப்போ டிவி சேஞ்ச் பண்ணுறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா மேக்னா ரொட்டீனாக டிவி பார்த்துட்டே இருக்கா அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு நமக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம டிவி வாங்கிட்டோம். வாங்கினதுனால இது மாதிரி பெல் வச்சு அடித்து அதுக்கப்புறமா நம்ம கையில் அந்த ரெசிப்டை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பூர்விகாவில் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த ப்ரோ இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ஷர்ட் மாரி போட்டிருக்காருல, அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு சாம்சங் வந்து செலக்ட் பண்ணி குடுத்தாரு. எல்ஜி தான் வந்து நாங்க ரொம்ப அடமெண்ட்டா இருந்தோம். இல்ல சாம்சங் நல்லாயிருக்கும், பிக்சர் குவாலிட்டியெல்லாம் வந்து அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. அந்த ப்ரோக்கு தான் வந்து நாங்க ரொம்பவே தேங்க் பண்ணோம். டிவி பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரா இருக்கு. வாங்கி கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்கு டெலிவரி ஆனோனே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதனால் கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டு டிவி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். நாங்கள் வந்துட்டு முதல் நாள் நைட்டு வந்து கடை க்ளோஸ் பண்ண போகிற டைமில் போய் புக் பண்ணதுனால அப்போது வந்து டெலிவரி பண்ண முடியல அவங்களால. மறுநாள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clockலாம் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. நாங்கள் வாங்கியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 65 இன்ச் வந்து வாங்கியிருக்கோம். இந்த டிவியோட மாடல் வந்துட்டு சாம்சங் கிறிஸ்டல் 4K UHD டிவி வந்து வாங்கியிருக்கோம். இதில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. ரிமோட்டுக்கு வந்து நம்ம பேட்ரியே போட தேவையில்லை. ரிமோட் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. நீங்களும் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நானும் அது மாதிரி தான் வந்து ஆச்சரியப்பட்டேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து டிவி வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்துட்டு அவங்களே பண்ணிட்டாங்க. இது எங்களோட பழைய செல்லக்குட்டி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அந்த டிவி வந்து ரொம்பவே பிடிக்கும். எல்ஜியில் வந்துட்டு 49 இன்ச் டிவி அது வந்துட்டு 4K தான் அதுவுமே. அப்போல்லாம் வந்து இங்கே நம்ம சென்னை இந்தியாவிலலாம் வந்துட்டு 4K டிவியே இல்லை. அப்போவே வந்து நாங்கள் 4K வந்து வாங்கியிருந்தோம். டிவி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. டிவிக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. டிவி பாக்ஸ்லேயே வந்து இருந்துச்சு. அவங்க வந்து இதை வச்சு நமக்கு ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் வந்து டிவி வந்து வால் மவுண்டன் தான் பண்ணியிருந்ததுனால இதுவுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டிவியை விட இது வந்து ரொம்பவே பெருசு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. அவங்க அதே மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே டிவியை வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த டிவியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணுறது. நீங்களே பாருங்கள். இது மாதிரி 4 பக்கமும் வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. இது ரொம்ப பெருசாக இருந்தது அந்த ஸ்டாண்டு வந்துட்டு அது வந்து ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு டிவி வந்து ஷோகேஷில் அப்படியே வைக்கலாம். ஆனால் பாப்பாக்காக வந்துட்டு நாங்கள் வைக்கலை. இதை வந்து வால்லே வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி பழைய டிவியை எடுத்துகிட்டு அங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த அண்ணா வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துகிட்ருக்காரு. அவர் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. பழைய டிவி வந்துட்டு 49 இன்ச் தான். இது வந்து 65 இன்ச்னால வேறு இடத்துல மெஷர் பண்ணி இதை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டிவி பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 82,000 கிட்ட வந்தது. நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் சீக்ரெட் சொல்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆஃபர் வந்து போய் கேட்டு பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா ஆஃபர் பண்ணி தராங்க. அப்படி தான் வந்து எங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. 80,000 கிட்ட இந்த டிவி வந்து 2,000 வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து 90,000 வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அதில் வந்து 8,000 வந்து ஆஃபர் பண்ணி 82,000 வந்து கொடுத்துருந்தாங்க. கார்டில் வந்து பே பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னுமே வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சி நாங்கள் வந்து 76,000க்கு வந்து இந்த டிவி வந்து வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா இதில் தான் வந்துட்டு டிவி இப்போ வந்து மாட்டி தொங்க விட போகிறாங்க. சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ சின்னதாக வந்து வந்துருச்சு பாருங்கள். முன்னாடிலாம் பெருசாக ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கும். எங்களோட பழைய டிவி பெட்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஸ்டாண்டு பின்னாடி. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவியுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்குது. பூர்விகாவில் வந்துட்டு டிவி மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து சும்மாலாம் சொல்லலை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வசந்தன் கோ இருக்குது, அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே போய் செக் பண்ணேன். இதே மாடல் டிவி வந்துட்டு அவங்க 80,000க்கு கம்மியாக எங்கேயுமே வந்து சேல் பண்ணல. 78 மேக்ஸிமம் வந்து 77 அந்த ரேஞ்சில் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் நமக்கு லாபம் கிடச்சா கூட அது நம்மளோட பணம் தானே, அது நமக்கு தானே சேவிங்ஸ். அதனால தான் வந்துட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் செக்
பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூர்விகாவில் வந்து வாங்கினோம். எங்களுக்கு வந்து கார்டில் பர்ச்சேஸ் பண்ணதுனால 76,000க்கு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து 80,000 கிட்ட வந்து வந்தது. அதில் 2,000 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இதில் அதுக்கப்புறம் கார்டு மைனஸ் எல்லாமே போக 76,000 வந்து நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தது இந்த டிவிக்கு. இதுக்கு வந்து வாரண்ட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி எல்லாமே அவங்களே வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான். இதில் வந்துட்டு டிவியை வந்து மாட்ட போகிறாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பெரிய பெரிய ஸ்டாண்டு தான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பழைய டிவியுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து பின்னாடி ஒரு பெரிய ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். இது சின்னதாக வந்து 2 பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு போடுற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வசந்தன்கோ, ரிலையன்ஸ் டிஜிட்டல் இதிலெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜோ அந்த மாடல் வந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ் எப்படி இருக்குது, இங்கே வந்து பூர்விகாவில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பூர்விகாவில் வந்து இப்போது ரீசெண்டாக ஷாப் வந்து நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க போல். இது வந்துட்டு எதுவும் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. அந்தளவுக்கு பெரிய யூடியூபரும் நான் கிடையாது. இது வந்து எங்கள் சொந்த மணியை போட்டு நாங்கள் வாங்கின டிவி பற்றி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போது வந்து டிவி ஆன் பண்ணியாச்சு. பிக்சர் குவாலிட்டி இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியல. நேரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரிமோட்டை பற்றி நான் சொன்னேன் பார்த்திங்களா, இதுதான் அது. சோலார் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் தான் வைக்கணும்லாம் இல்லை. சார்ஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சி டைப்பில் வந்து சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து சார்ஜும் போட்டுக்கலாம். இல்லை வந்து வீட்டில் உள்ள லைட்டாக வெயில் அடிக்கிற இடமா பார்த்து ரிமோட்டை வச்சிங்கன்னா அதிலே வந்துட்டு உங்களுக்கு சோலார் பவர் எடுத்துக்கும். இதுக்கு பேட்ரியே தேவையில்லை. சூப்பரில் ரிமோட்டும் வந்து செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் இருந்தது. இதில் வந்துட்டு எந்த ஒரு நம்பர்ஸும் கிடையாது. ஏன்னா இப்போலாம் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற ரிமோட்டே வேஸ்ட் என்ன கேட்டால். ஏன்னா நம்ம தான் வந்து செட்டப் பாக்ஸு அது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ரிமோட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சவுண்டு வந்து குறைக்கிறது, ஏற்றுறது இதுதான் வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து போட்டோன்னே என்னோடய வீடியோ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதனால் வந்து டிவியில் என்னோடய வீடியோ தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். இந்த டிவி பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்புமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கேம் விளாடலாம். அது மாதிரி வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இந்த டிவியில் இருக்குது. இது வந்து 2023 மாடல் தான் இது. இது வந்துட்டு சாம்சங் கிறிஸ்டல் 4K UHD டிவி தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட சைஸ் வந்துட்டு 65 இன்ச். இதில் வந்து உங்களுக்கு 75 இன்ச்லலாம் கூட டிவி இருக்குது. லாஸ்ட் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். 11 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டிவி பார்த்துருக்கீங்களா? நான் வந்து பார்த்தேன். அந்த ரீல் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து பார்த்தேன். அதை வந்து செம்மையாக இருந்தது அந்த டிவி. 85 இன்ச்சு. அந்தளவுக்குலாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்சது இதுதான். இந்த டிவி வந்து இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிவி வந்துட்டு மேக்னாக்காக தான் வந்து வாங்கியிருக்கோம். அவன் வந்துட்டு பழைய டிவியில் பிளர்ராக இருக்குது, பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால தான் புது டிவி வந்து வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.